ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டியர் ஆர் கிரியேட்டர்ஸ். நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து எனக்கு எம்டியாகவே ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த மாடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பார்ட்டி வியருக்கு நீங்கள் வந்து போட்டுட்டு போகலாம். அந்த மாதிரி ப்ளவுஸு ட்ரெஸ்ஸுலேயும் சுடிதாரு இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குர்த்தி, குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரினா கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து எம்டியாக ஃபீல் ஆனதுனால சரி இது ஒரு நல்ல கலர், அதாவது பிஸ்தா கலரு. இது வந்து மற்ற கலர்ஸோடையும் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரி, அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா கலர் கட் பீடையும் எடுத்து சுகர் பீடோடு ஆட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து கையிலே தான் ஸ்டிச் பண்ணது. நான் வந்து ஆரி ஒர்க் போடலை. ஆரி ஒர்க் வேண்டாம், எனக்கு வந்து சிம்பிளாக தான் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் வந்து இந்த பாக்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்காக நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஜஸ்ட் 50 ருபீஸ் மட்டும்தான். இது எல்லாமே வந்துட்டு கட் பீட்ஸு எல்லா கலருமே எடுத்திருக்கேன். அதாவது டார்க் கலர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட ப்ளவுஸ் வந்து என்ன கலரில் இருக்கோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ இன்னும் மோஸ்ட்லி அழகாக காமிக்கும். நீங்கள் மற்ற சாரீக்கும் வியர் பண்ணிக்கலாம். அப்புறம் த்ரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 2 ஸ்டாண்டாக தான் எடுத்திருக்கேன். அதாவது 4ஆக எடுக்கல, 2ஆக எடுத்து எண்டில் பெரிய முடிச்சு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த சைடு நம்ம வந்து இழுக்கும்போது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜாயின் பார்ட்டை வந்து விட்டுட்டு அடியிலேருந்து வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதான் நீங்கள் வந்து ஒரே லைனாக அலைன் பண்ணி போடாமல் கொஞ்சம் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஈவனாக ஒன்று கிராஸாக அந்த மாதிரி போட்டிங்கனாக்கா ஃபினிஷிங் வந்து சூப்பராக பக்காவாக இருக்கும். நான் அதை முடித்த பிறகு செகண்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்காக நான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறேன். நான் வந்து அடுத்து ஸ்டிச் பண்ணுற எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோஸாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேக் நெக் வந்து போட்டுட்ருக்கேன். அதாவது இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஸ்லீவ் வந்து 2 பார்ட்டுமே முடிச்சிட்டேன். ஸ்லீவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் பேக் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குமா நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஃபினிஷிங்கோட பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஹார்ட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.